ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இந்த வாரம் எக்ஸ்பைரின்றதுனால மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டிலாகவே இருக்குது. அதாவது இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருந்து அங்கிருந்து இன்னும் நல்லாவே ஃபாலோ ஆயிருந்தது. அண்ட் கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி எண்ட் ஆஃப் த டே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.11% பாசிட்டிவ்ல 15,850ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 168 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.5% நெகட்டிவ்ல 33,642ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கம்பெனி வந்து ஸ்கார்பியோ என்ன்ற புது கார் மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஸ்டார்டிங் ப்ரைஸை 11.9 lakhsன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாடலோட ரிவ்யூஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே இருக்குது. அண்ட் இந்த மாடலோட லான்ச்க்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கரேஜஸும் பாசிட்டிவாகவே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சிஎல்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு பை ரேட்டிங்கை கொடுத்து டார்கெட்டை முன்னாடி கொடுத்த 1312 இருந்து இப்போ 1356 ரூபீஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நொமுரா பை ரேட்டிங்கை கொடுத்து டார்கெட்டை 1308 கொடுத்துருக்காங்க. அண்ட் மார்கன் ஸ்டான்லி வந்து ஓவர் வெயிட்டை கொடுத்து டார்கெட்டை 1198 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா புது ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் பர்டிகுலராக இந்த 2022 மட்டுமே பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 30% ரைஸ் ஆயிருக்கு. எனிவே நேற்று இந்த ஸ்கார்பியோ என்ன்ற மாடல் லான்ச்க்கு அப்புறமா இன்னைக்கு இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.71% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நம்ம முன்னாடியே சொன்னது போல மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ஷேர் பிரைஸ் வந்து அதோட புது ரெக்கார்ட் ஐயை டச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இமிடியேட்டாக இருக்கிற சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 975 லெவல்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து டாடா மோட்டார்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் கம்பெனி வந்து ஜூலை 1 இருந்து அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்க்கு ப்ரைஸ் ஹைக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல் மாடல் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்து அரௌண்ட் 1.5% இருந்து 2.5% வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லா கம்பெனியும் ப்ரைஸ் ஹைக் பண்றப்ப சொல்ற அதே ரீசன் தான், அவங்களோட ஓவரால் இன்புட் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த ஒரு சின்ன ப்ரைஸ் ஹைக்கை தவிர்க்க முடியாததா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டாடா மோட்டார்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.63% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டாடா மோட்டார்ஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இமீடியட்டாக சப்போர்ட் வந்து அரௌண்ட் 375 லெவல்ஸில் பார்க்கலாம். அண்ட் அதுவே இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அரௌண்ட் 450 லெவல்ஸில் பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்து கிளென்மார்க் ஃபார்மாவோட அப்டேட்டை பார்க்கலாம். கிளென்மார்க் ஃபார்மாவோட யூஎஸ் சப்சிடரி கம்பெனி வந்து ஓகார்ட் ஃபார்மா கிட்ட இருந்து சில ஓடிசி ட்ரக்ஸ், அதாவது சில ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸோட அப்ரூவ்டு ஜெனரிக் வெர்ஷன்ஸை அக்வயர் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளென்மார்க் ஃபார்மா கம்பெனி வந்து இதுக்கான ஃபினான்ஷியல்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணல. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு கிளென்மார்க் ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கிளென்மார்க்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.41% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் கிளென்மார்க் ஃபார்மாவோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ கிளென்மார்க் ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 1 இயராகவே ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் இப்போ ஓரளவுக்கு 350 லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து பிரிகேட் என்டர்பிரைஸோட அப்டேட்டை பார்க்கலாம். பிரிகேட் என்டர்பிரைஸ் கம்பெனி வந்து சென்னையில் 2.1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான பிளான்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான லேண்ட் வந்து சென்னை பெரும்பாக்கம்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கிட்டத்தட்ட 15 ஏக்கர்ஸ் லேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி எக்ஸாக்டாக அந்த இடத்த பார்த்தா தான் தெரியும் அது லேண்டா இல்லை ஏரியான்னு. எனிவே இந்த சென்னை ரெசிடென்ஷியல் பிஸ்னஸ்ல இருந்து அடுத்த 5 இயர்ஸில் அரௌண்ட் 6,000 crores ரெவன்யூ டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பிரிகேட் என்டர்பிரைஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பிரிகேட் என்டர்பிரைஸோட ஷேர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 1.2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பிரிகேட் என்டர்பிரைஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பிரிகேட் என்டர்பிரைஸோட ஷேர் பிரைஸ் வந்து ரீசெண்டாக அரௌண்ட் 425 லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் லாஸ்ட் 1 மந்தாவே பார்த்தீங்கன்னா இந்த 470 லெவல்ஸில் நிறைய வாட்டி ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ஷேர் பிரைஸ் வந்து இந்த 470 லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போகிறப்ப தான் இதோட ஷேர் பிரைஸில் ஃபர்தர் அப்சைடை எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்னோட பொசிஷனோட ஓவரால் எம்டிஎம் லாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.24 lakhsஸாக இருக்கு. அண்ட் இன்னைக்கு எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ல இருந்தும் எக்ஸிட் ஆகலை. அண்ட் எந்த ஒரு புது பொசிஷனும் எடுக்கல.
ஓகே, அடுத்து இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ஒயிட் கூட்ஸோட செகண்ட் ரவுண்ட் ஆஃப் PLI ஸ்கீம்ல சில கம்பெனிஸை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏசி அண்ட் எல்இடி லைட்ஸ்ன்னு அப்ரூவ் ஆன கம்பெனிஸ் வந்து அரௌண்ட் 1368 crores அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கமிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏசி மேனுஃபேக்சரிங்கான PLI ஸ்கீம்ல எந்தெந்த கம்பெனிஸ் அப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ அதானி காப்பர், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ஏஸ்டெக், மிட்சுபிஷி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சுவாமிநாதன் என்டர்பிரைசஸ். அண்ட் அதுவே எல்இடி லைட்ஸுக்கு ஜிண்டால் பாலிஃபிலிம்ஸ், விப்ரோ என்டர்பிரைசஸ், லூமென்ஸ் அண்ட் கிராம்ப்டன் கிரிவ்ஸ் அப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஐடிசியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஐடிசி ரிலேட்டடாக சோர்சஸ் கிட்ட இருந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதாவது ஐடிசி கம்பெனி வந்து மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. அதாவது பிஸ்கெட்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் சூப் சாச்சட்ஸ்னு இந்த கேட்டகரிஸில் மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எனிவே இன்னைக்கு ஐடிசியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஐடிசியோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஐடிசியோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஐடிசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மந்த்ல இருந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்படி ஆல்மோஸ்ட் மார்ச் அண்ட் ஏப்ரல் மிட் வரைக்குமே ரைஸ் ஆன ஷேர் பிரைஸ் வந்து அங்கிருந்து ஆல்மோஸ்ட் அதே லெவல்ஸில் ஓரளவுக்கு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ரிலையன்ஸ் ஜியோட அப்டேட்டை பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனி வந்து அவங்களோட சேர்மனா ஆகாஷ் அம்பானியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் தான் ஆகாஷ் அம்பானி. ஸோ இவர் தான் வந்து ஜியோவோட சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சதுல இருந்து முகேஷ் அம்பானி ஜியோட டைரக்டர் போர்ஷன்ல இருந்து ரிசைன் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பங்கஜ் மோகன் பவர்ன்றவர ரிலையன்ஸ் ஜியோவோட மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ரிலையன்ஸ் ஜியோ வந்து அடுத்த ஜென்ரேஷன் லீடர்ஷிப்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு நடந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட போர்ட் மீட்டிங்ல 10 ரூபாய் பர் ஷேர்னு டிவிடெண்டை கொடுக்கறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த மாதம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி பார்க்குறப்போ அரௌண்ட் 16,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 15,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி பார்க்குறப்போ 15,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 15,700 இருந்து 16,000 இருக்கலாம், ஆர் 15,500 இருந்து 16,300 இருக்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸான பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.